தமிழ்நாடு மற்றும் கர்நாடக எல்லையில் தர்மபுரி மாவட்டம் பென்னாகரம் தாலுகாவில் அமைந்துள்ள ஒரு இயற்கை அதிசயம்தான் ஒக்கனக்கல் நீர்வீழ்ச்சி. இந்த இடம் காவிரி நதியின் அழகையும் அதன் சக்தியையும் நேரில் உணரச் செய்யும் ஒரு தனித்துவமான பகுதியாக உள்ளது. ஒக்கன் என்றால் புகை, கல் என்றால் பாறை. காவிரி நதி உயரமான பாறைகளில் மோதும்போது புகை போல நீர்த்துளிகள் மேலே எழுகின்றன. இந்த காட்சியால்தான் இந்த இடத்திற்கு ஒக்கனக்கல் என்ற பெயர் வந்ததாக வரலாறு கூறுகிறது. மேற்கு தொடர்ச்சி மலையிலிருந்து பயணம் தொடங்கும் காவிரி நதி இங்கு பல கிளை நீர்வீழ்ச்சிகளாக பிரிந்து விழுகிறது. இந்த பகுதியில் காணப்படும் கருப்பு பாறைகள் கோடிக்கணக்கான ஆண்டுகள் பழமையானவை என்றும் சொல்லப்படுகிறது. அதனால்தான் ஒக்கனக்கல் இந்தியாவின் நயாகரா என அழைக்கப்படுகிறது. பண்டைய காலங்களில் இந்த பகுதி சேரர், சோழர், பாண்டியர் ஆட்சிக்குள் இருந்ததாக வரலாற்றுக் குறிப்புகள் தெரிவிக்கின்றன. இங்கு வாழ்ந்த பழங்குடியினர் காவிரி நீரை தெய்வீகமாக கருதி இயற்கையோடு இணைந்த வாழ்க்கை வாழ்ந்து வந்தனர். ஒக்கனக்கலின் முக்கிய சிறப்பு பரிசல் படகு பயணம். மூங்கில் கம்புகளால் செய்யப்பட்ட இந்த படகுகள் பல தலைமுறைகளாக இன்றும் பயன்படுத்தப்பட்டு வருகின்றன. இது இந்த இடத்தின் பாரம்பரிய அடையாளமாகவே மாறியுள்ளது. மழை காலத்தில் ஒக்கனக்கல் ஒரு கொந்தளிக்கும் சக்தியாக காட்சியளிக்கும். கோடை காலத்தில் அதே இடம் அமைதியும் அழகும் நிறைந்ததாக மாறும். ஒக்கனக்கல் ஒரு சுற்றுலா இடம் மட்டுமல்ல, அது காவிரி நதியின் உயிரோட்டம், தமிழ்நாட்டின் இயற்கை மரபு மற்றும் வரலாறு உயிரோட ஓடும் இடம். இது போன்ற வரலாற்று சிறப்புமிக்க அம்சங்களை பார்க்க வேண்டுமா? நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.